2 வேளை சாப்பாடு கிடைச்சாலே போதும் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நினைக்கிற ஹீரோவுடைய அக்கௌண்ட்ல அவருக்கே தெரியாம 10,000 கோடி ரூபாய் இருக்கு. அந்த பணத்தை பத்தியும் அதோட மதிப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஹீரோ எடுக்கும் அதிரடியான முடிவும் உண்மையிலே அந்த பணத்துடைய சொந்தக்காரரால ஹீரோ ஃபேஸ் பண்ண பிரச்சனையும் தான் குபேரா படத்துடைய ஒன்லைனர். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் வங்கக்கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. அதில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஏதோ ஒரு ரிசர்ச்சில் மும்முரமாக இறங்கியிருக்காங்க. ஒரு யங் சயின்டிஸ்ட் துள்ளி குதிச்சுக்கிட்டு அவர் சீஃப் கிட்ட வந்து, சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆயில் கிடச்சிருக்கு, இனிமேல் நம்ம ஆயிலுக்காக யார்கிட்டையும் கையேந்த வேண்டான்னு ப்ரெஸ் மீட் வச்சு உடனே சொல்லிடலான்னு சொல்கிறாரு. சீஃப் அவசரப்பட வேண்டாம், 2-3 முறை திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு தனியாக வந்து மிகப்பெரிய பணக்காரரான நீரஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டதும் நீரஜ் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்னு கேட்க விடிகிற வரைக்கும்னு சொல்கிறாரு. நீரஜ் அந்த நடுராத்திரியிலேயே கிளம்பி போய் சென்ட்ரல் மினிஸ்டரான சித்தப்பாவை மீட் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு அந்த ஆயில் ரிசர்வர் எனக்கு தான் வேணும்னு சொல்கிறாரு. சித்தப்பா அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், கூடிய சீக்கிரமே எலெக்ஷன் வரப்போகுது, இந்த ஆயில் கண்டுபிடிச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சு அது எங்கள் கட்சிக்கு ஃபேவராக போகும், நாங்கள் எலெக்ஷனை ஜெயிச்சிடுவோன்னு சொல்கிறாரு. அதுக்கு நீரஜ், நீங்கள் ஆயில் கண்டுபிடிச்ச விஷயத்த வெளியே சொன்னீங்கன்னா மக்கள் அந்த வங்கக்கடல் எங்களுக்கு சொந்தம், அந்த ஆயிலும் எங்களுக்கு சொந்தம்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. அதே அந்த ஆயிலை என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இருந்து சப்சிடியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை 2 எலெக்ஷனில் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த ஆயில் பற்றி விஷயம் தெரிஞ்ச யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, அதனால் இன்றைக்கி அந்த ஷிப்புக்கு பாம் வச்சு வெடிக்க பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை ப்ரைவேட்டைஸ் ஆக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, யார் யாருக்கு எவ்வளோ பணம் செட்டில் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. அவங்க பிளான் பிரகாரமே நீரஜுடைய ஆளுங்க ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற சீஃபுடைய உதவியோட அத்தனை பேரையும் கொன்னுடுறாங்க. மறுநாள் சித்தப்பா ப்ரெஸ் மீட் வச்சு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்தவங்க ஃபேமிலிக்கு 20 lakhs கொடுக்குறேன், அந்த கேஸ் ப்ராஜெக்டையும் ப்ரைவேட்டைஸ் ஆக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. நீரஜ் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் அவங்க அப்பா கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்டால் 5 வருஷத்துக்குள்ளே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக நான் இருக்கணும், அதுக்காக தான் பண்ணு சொல்கிறாரு. நீரஜுடைய அப்பா உங்களுக்கு பணத்தை எப்படி செட்டில் பண்ண போகிறேன்னு கேட்க மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அதில் 50,000 கோடி ஒயிட்டாகவும் 50,000 கோடி பிளாக்காகவும் செட்டில் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக இதை பண்ண முடியாது, நம்ம எப்போவும் மக்களையும் அரசாங்கத்தையும் நம்பவே முடியாது, அதனால் இன்டைரக்டாக வேற யார் மூலமாவது தான் இதை செட்டில் பண்ணணும்னு சொல்வார். நீரஜுடைய அப்பா வெளியாளுங்கன்னா ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தீபக், ஆனால் அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறதா சொல்கிறாரு. தீபக் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, 1000 கேஸுக்கு மேலே சால்வும் பண்ணியிருக்காரு. நீரஜ் ஆஃபீஸுக்கு கூட ரெய்டுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு ரெய்ட் போக அவர் மேலே இல்லாத கேஸ் எல்லாம் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. நீரஜ் இது மாதிரி ஒரு சின்சியர் ஆஃபீஸர் நம்ம வேலை பார்க்கறதுக்கு எப்படி செட் ஆவான்னு கேட்க, இருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி வெளிச்சம் காட்டினா போதும், அவனுக்கு நம்ம கடவுளாக தெரியும், அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஜெயிலில் இருக்கிற தீபக்கை காட்டுறாங்க. அவருடைய வைஃப் அவரை மீட் பண்ணி, பொண்ணு எப்போவும் உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா, நானும் ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிறேன், ஆனால் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தீபக் கேஸுடைய வாய்தா நெக்ஸ்ட் மந்த் வருதுலமா, நான் எப்படியும் வெளியே வந்துடுவேன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தீபக்கை நீரஜ் ஜெயிலில் மீட் பண்ணுறாரு. நீரஜ் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை ஜெயிலேருந்து வெளியே கொண்டுட்டு வரேன், நீங்கள் இழந்த மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் மீட்டு தரேன், ஆனால் நீங்கள் எனக்காக வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் தீபக், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ தப்பான வேலை மாதிரி இருக்குது, அதுக்கான ஆள் நான் கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், அது எனக்கு ஃபேவராக தான் வரும், நான் கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுடுவார். ஆனால் கோர்ட் அவரை குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க, 7 வருஷ ஜெயில் தண்டனையும் விதிச்சிடுவாங்க. தான் நம்பின சிஸ்டமே தனக்கு உதவிலேன்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் நீரஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீரஜ் கொஞ்ச நாள்லேயே தீபக்கை வெளியே கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குறாரு. தீபக் நீரஜ் கிட்ட இனிமேல் என்ன ஆனாலும் உங்கள் பக்கம்தான் இருப்பேனும் ப்ராமிஸ் பண்ணுவார். நீரஜ் தீபக் கிட்ட அந்த 1 லட்சம் கோடி மணி டிரான்ஸ்ஃபரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அது எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்க, நீங்கள் எப்போவுமே என்ன கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் நம்ம வேலையில் முதல் கண்டிஷன் சொல்லிடுவார். தீபக் 4 பேர் பேரில் ஃபேக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்வார். நீரஜ், அப்படி நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க பணத்தோட ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, இந்த பணத்தை பற்றியும் பேங்க் டிரான்சாக்ஷன் பற்றியும் எதுவுமே தெரியாத 4 பேரை செலக்ட் பண்ணணும், அப்படி ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. தீபக் திரும்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பிச்சைக்காரங்களை பார்த்துட்டு இது மாதிரியான ஆளுங்க தான் இந்த வேலைக்கு சரியாக இருப்பாங்கன்னு முடிவு பண்ணுறாரு.
தீபக் அவருடைய பிளான் பிரகாரமே எழுத படிக்க தெரியாத 4 பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக ஆளுங்களை எல்லா டைரக்ஷன்லையும் அனுப்பி வைப்பாரு. இப்போ திருப்பதியில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற படத்துடைய ஹீரோவான தேவாவை காட்டுறாங்க. அவர் கூட பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தர் வண்டியில் அடிபட்டு இறந்து போயிடுவார். அவருடைய பாடியை குப்பை ஆள்றவங்க கூட எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால தேவாவும் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த பாடியை குப்பமேட்டுக்கு எடுத்துட்டு போய் எரிக்கிற வேலையை அவங்களே பார்ப்பாங்க. கூட இருக்கிற ஒரு தாத்தா பாடியை நல்லா எரிச்சிடு, அப்போ தான் அடுத்த ஜென்மத்திலேயாவது பிச்சைக்காரனா பிறக்காம இருப்பான்னு சொல்வாரு. இப்ப தீபக் அனுப்பினாலுங்க தேவா கிட்ட வந்துட்டு வேலை பார்க்க வரியா, 3 வேளை சோறும் தங்குறதுக்கு இடமும் இலவசமா கிடைக்கும்னு சொல்ல தேவாவும் அவங்க கூட சந்தோஷமா போவாரு. இதே மாதிரி திவ்யா, கேலு, குஷ்புன்னு வேற 3 பேரையும் கூட்டிட்டு வருவாங்க. எல்லாரையும் நீரஜுடைய ரிசார்ட்ல தங்க வச்சிருப்பாங்க. கேலுங்கிற பிச்சைக்காரன் குஷ்புங்கிற பொண்ணுகிட்ட இருக்கிற பணத்தை திருட குஷ்பு அவங்ககிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதை பார்க்குற அங்க இருக்கிற ரோபோங்கிற ஆள் கேலுவுடைய பல்ல பிடுங்கி எடுத்துடுவான். மறுநாள் தீபக் அவங்களெல்லாம் பார்க்க வராரு. கேலுக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோபோவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. உனக்கு இது மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு அதுக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்வாரு. இதெல்லாம் பார்க்குற தேவா எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருன்னு இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. தீபக் அவங்க இருக்கிற அவருடைய ஆளுங்க கிட்ட இவங்களை நல்லா க்ரூம் பண்ணி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் நீரஜை மீட் பண்ணி நம்ம பிளான் பிரகாரம் 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க பேர்ல ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்புறமா ஹவாலா மூலமா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த மணி இந்தியாவுக்கு வரும்போது ஒயிட் மணியா மாறிடும்னு சொல்றாரு. நீரஜ் அந்த பிச்சைக்காரங்களெல்லாம் பிஸ்னஸ் மேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு கேட்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்கும் ஓரளவுக்கு ரிச் லுக் இருக்கிற மாதிரி க்ரூம் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. தேவாவுடைய அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது வண்டியில் அடிபட்டு இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தேவாவுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால பிச்சை எடுத்து பொழப்ப ஓட்டிட்டு இருப்பாரு. தேவாவை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிட்டு அவருடைய கைவிரலை உடைச்சு பிச்சை எடுக்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அங்கிருந்து தான் தேவா தப்பிச்சு வந்து திருப்பதியில செட்டில் ஆகுறது. தேவாவுக்கு குஷ்புவை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா ஞாபகம் வரும். அதனாலேயே குஷ்பு மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கும். தீபக் அந்த 4 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஏர்போர்ட் கூட்டிட்டு போவாங்க. அங்க எதிர்பாராத விதமா நீரஜை பார்ப்பாங்க. நீரஜ் பெரிய முதலாளின்னு சொல்ல 3 பேரும் அவர்கிட்ட போய் கையேந்தி பைசா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா தேவா மட்டும் போக மாட்டாரு. தீபக் தேவா கிட்ட நீ ஏன் போலேன்னு கேட்க, சார் நீங்க தானே யார்கிட்டயும் கையேந்த கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால தான் போலேன்னு சொல்வாரு. தீபக் அவர் நம்ம முதலாளி, அவர்கிட்ட பைசா வாங்கிக்கலாம் தப்பில்லைன்னு சொல்ல தேவா அவர்கிட்ட போய் பைசா வாங்குவாரு. ஸோ தீபக் பிளான் பண்ண மாதிரி அந்த 4 பேர் பேர்லயும் ஆதார் பிளான் எல்லாம் கிரியேட் பண்ணி ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்றாரு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தேவை. முதல் ஸ்டெப் பாஸ்வேர்ட், 2வது ஸ்டெப் ஐபாலை வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். நீரஜ் இந்த 4 பேராலையும் தனக்கு எப்போ வேணும்னாலும் பிரச்சனை ஏற்படலாம். அதனால டிரான்சாக்ஷன் முடிஞ்சதும் 4 பேரையும் கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அந்த விஷயத்த தீபக் கிட்ட சொல்ல மாட்டாரு. முதல்ல கேளுவை மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சதும் ரோபோட் அவனை நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போவான். தன்னை ஏதோ பண்ண போறாங்கன்னு புரிஞ்சுக்கிற கேளு என்னை விட்டுருங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சுவான். ஆனா அவனை கடல்ல தள்ளி கொன்னுடுவான். ரொம்ப நேரம் ஆகியும் கேளு திரும்ப வரலனதும் தேவா தீபக்கு ஃபோன் பண்ணி சார் கேளு இன்னும் வரல என்னாச்சுன்னு விசாரிப்பாரு. தீபக் தேவா கிட்ட திரும்ப வந்துடுவான், நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு நேரா நீரஜ் வீட்டுக்கு போயிட்டு கேளுவை என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நீரஜ் நீங்க தான் சிபிஐ ஆஃபீஸராச்சே, என்ன பண்ணியிருப்பேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, என்ன நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம முதல் கண்டிஷன், அதை மறந்துட்டீங்களான்னு கேட்பாரு. தீபக் மனசாட்சி இல்லாமல் இந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இந்த வேலையை நீங்கள் இதோட நிறுத்திட்டீங்கன்னா திரும்ப ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், உங்கள் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும்னு சொல்ல வேற வழி இல்லாமல் தீபக் திரும்ப வந்துடுவார். தீபக் ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் தொண போகிறோன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் தன் குடும்பத்துக்காக அவங்க கூட ஒத்து போகிறத தவிர அவருக்கு வேற வழியே இல்லை. அடுத்ததாக திவ்யாவையும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் மணி டிரான்சாக்ட் பண்ண பிறகு கொலை பண்ணிடுறாங்க. தேவாவும் குஷ்புவும் போகிற ஒவ்வொருத்தங்களும் திரும்ப வர மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குதுன்னே புரியாமல் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் ரோபோ குஷ்பு கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அப்போ தேவா ரோபோவுடைய தலையில் அடிச்சுட்டு குஷ்புவையும் கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் கதவை சாத்திடுவார். காலையில் தீபக் வந்து கதவை தட்டின பிறகு தான் கதவையே திறப்பார். தேவா தீபக் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் அவசரமாக தேவாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. குஷ்புக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்திலேயே கூட போவார். தீபக் தேவாவை ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை யார் பேர்லையோ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கு தேவா தான் சைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரார் வீட்டுக்கு போய் அவருக்கு கமிஷனையும் கொடுத்துட்டு திரும்ப
திரும்ப மணி டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வராங்க. டிரான்சாக்ஷன் முடிஞ்சதும் ரோபோ கேங் தேவாவோட கிளம்புறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ரோபோ அவனை அடித்ததுக்காக தேவாவை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டே வருவான். அந்த அடி தாங்க முடியாமல் தேவா, சார் எனக்கு உச்சா போகணும், கொஞ்சம் காரை நிறுத்துங்கன்னு சொல்வார். அதே சமயம் தீபக்குடைய கம்ப்யூட்டரில் அவர் பண்ண டிரான்சாக்ஷன் ஃபெயிலுன்னு அலர்ட் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். உடனே ரோபோவுக்கு ஃபோன் பண்ணி அவனை எதுவும் பண்ணிடாதீங்கடா, டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அவனை திரும்ப கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்வார். ஆனால் திரும்பி பார்த்தா தேவா அங்கே இருக்க மாட்டார். அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பார். தேவாவுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்றாரு. அங்கே படத்துடைய ஹீரோயினான சமீரா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. திடீர்னு தேவா மயக்கம் போட்டு விழ அவங்க தேவாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சமீரா அவங்க காதலிச்சா ராஜுங்கிற பையனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ராஜு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அதனால நான் வரலைன்னு சொல்லிடுவான். அதனால தான் சமீராவுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெயின் வர சத்தம் கேட்க சமீரா விரக்தியில் எழுந்து தண்டவாளத்துக்கிட்ட போவாங்க. தேவா அவங்கள காப்பாற்றிட்டு, மேடம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உயிரே போயிருக்கோன்னு சொல்ல, இப்போ நான் பிழைச்சி மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. தேவா, நம்ம பிழைக்கிறது வாழுறதுக்காக மேடம், நம்ம வாழணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சமீரா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட் கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கி கூடி அதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு திரும்ப போயிடலான்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. தேவா அவங்க பின்னாடியே வந்துட்டு, மேடம் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், தீபக் சார்கிட்ட பேசணும், குஷ்பு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு கெஞ்சா அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க. தேவாவுக்கு தீபக்குடைய நம்பர் ஞாபகம் இருக்கிறதுனால தீபக்கு டயல் பண்ணுறாரு. ஆனால் தீபக் ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வெளியே போயிருப்பாரு. அதனால கால் வாய்ஸ் மெயிலுக்கு ஃபார்வர்ட் ஆகுது. தீபக் கால் எடுக்கலைனதும் தேவா சமீரா கிட்ட, மேடம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, என்னை ஏதாவது ஒரு மசூதி வாசலில் ட்ராப் பண்ணிட்டு போங்க, அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்ல சமீரா அவரையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு ஒரு மசூதி வாசலில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. காருக்கு திரும்ப வர தீபக் வாய்ஸ் மெயிலை செக் பண்ணுறாரு. அதில் தேவா தீபக் சார்னு சொன்னது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி லொக்கேஷனுக்கு போகிறாரு. சமீரா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இருப்பாங்க. தீபக் அங்கே போயிட்டு தேவா பற்றி விசாரிக்க, எனக்கு எதுவுமே தெரியாது சார், அவரை மசூதி வாசலில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு ரவுடி கும்பல் வந்து சமீராவை விசாரிச்சுட்டு இருக்கிறத அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால சமீராவுடைய ஃப்ரெண்டுடைய பேரண்ட்ஸ், இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, உடனே இங்கேருந்து அனுப்பிடுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவாங்க. அதனால சமீராவுடைய ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் சமீரா கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹாஸ்டலில் போய் தங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவாங்க. தீபக்கும் ஆளுங்களும் மசூதியில் போய் தேவாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடி வந்ததை பார்த்து தண்ணியில் குதிச்சிடுவாரு. மறுநாள் ஒரு கடல் ஓரத்தில் கரையொதுங்குவார். அங்கேருந்து எழுந்து ஒவ்வொருத்தங்க கிட்டே போய் ஃபோனை கொடுங்க, ஒரு கால் பண்ணணும்னு கெஞ்சுவார். ஆனால் யாருமே ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சது நீரஜ், ஒரு பிச்சைக்காரன் பாஷை தெரியாத ஊரில் கையில் ₹1 கூட இல்லாமல் நம்மளை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கான், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு மிரட்டுவார். அதுக்கப்புறம் நீரஜ் அவருடைய ஆளுங்க கிட்ட அந்த ரெஜிஸ்ட்ராரை கொன்னிடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த ரெஜிஸ்ட்ராரை கொன்னிடுவாங்க. தேவா அங்கே இங்கே சுற்றி கடைசி அவர் தங்கியிருந்த ரிசார்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்ததுமே செக்யூரிட்டி தீபக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. தீபக் ரோபோ கேங்கோட வரத ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தீபக்கும் அவங்க ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு பாத்ரூமில் போய் கதவை சாத்திடுவார். தீபக் மாடிக்கு வந்து வெளியவா தேவான்னு பாத்ரூம் கதவை தட்ட, சார் நான் உங்களை அண்ணன் மாதிரி நினச்சேன், என்னை கொல்ல போகிறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, நீங்களும் அவங்க ஆள் தானேன்னு கேட்டுட்டு வென்டிலேஷன் டோர் வழியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவார். ரோபோவுடைய கேங் அவரை துரத்திட்டு போவாங்க. அவங்க கிட்ட இருந்து நாய் அவரை காப்பாற்ற அங்கிருந்தும் தப்பிச்சு வந்துடுவார். உடம்பு முழுக்க காயத்தோட சமீரா தங்கியிருக்கிற ஹாஸ்டல் வாசலில் வந்து விழ சமீரா அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தேவாவுக்கு யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்களே சுற்றிட்டு இருப்பார். அதனால தான் சமீரா தங்கியிருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போகிறது. அதே சமயம் தீபக் தேவாவை தேடி திருப்பதிக்கு போகிறாரு. அங்கேயும் இருக்க மாட்டார். அதனால அங்கிருந்து சமீராவுக்கு ஃபோன் பண்ணி திரும்ப அவனை பார்த்தீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. தேவா ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சமீராவை பார்க்க வராங்க. சமீரா, யார் அவங்க, எதுக்காக உன்னை துரத்துறாங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க கையில் காலில் விழுந்தாவது உன்னை விட்டுற சொல்லி கெஞ்சலான்னு கேட்குறாங்க. தேவா, அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, தீபக் சார் மட்டும்தான் தெரியும், ஒரு பெரிய சாரை மட்டும் ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னு சொல்ல ஏர்போர்ட்டில் யாரும் தங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தேவா இன்னொரு சாரையும் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரார் கொடுத்த விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாரு. சமீரா அந்த கார்டை பார்த்துட்டு, இந்த இடம் இங்கேருந்து 3 ஹவர்ஸில் போயிடலாம், நீ அங்கே போய் விசாரிச்சு பாருன்னு சொல்லிட்டு தேவாவை அனுப்பி வைக்கிறாங்க. தேவா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த ரெஜிஸ்ட்ரார் பற்றி விசாரிக்க அவர் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவரையும் கொன்னிட்டாரான்னு ஷாக்காக கேட்பாரு. தேவா கொன்னுட்டாங்களான்னு கேட்டதும் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஷாக் ஆகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து தேவாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் தேவா சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரி இல்லைங்கிறதுனால அவரை செல்லில் போட்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பேப்பரில் நீரஜுடைய ஃபோட்டோவை தேவா பார்க்குறாரு. உடனே தேவா இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் நான் இந்த சாரை தான் பார்த்தேன், இந்த சாரை தான் பார்த்தேன்னு திரும்ப திரும்ப கத்துறாரு. அவர் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு புரிஞ்சுக்கிற இன்ஸ்பெக்டர் தேவாவை கூப்பிட்டு திரும்பவும் விசாரிக்கிறாரு. தேவா ரெஜிஸ்டரை மீட் பண்ணது, டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணது, அவருக்கு பைசா கொடுத்ததுன்னு எல்லா விஷயத்தையும்
விஷயத்தையும் சொல்ல, அந்த ரெஜிஸ்டருக்கு எங்கே வச்சு பணம் கொடுத்த, அந்த இடம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, அட்ரஸ் எல்லாம் தெரியாது சார், ஆனால் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை விசாரிக்க, சார் அடிக்கடி இங்கே வந்துட்டு போவார், சில சமயம் அவரை தேடி பொண்ணுங்களும் வருவாங்க, ஓல்ட் மாங்குங்கிற கோட் சொன்னால் அவங்கக்கிட்ட நாங்கள் கீயை கொடுத்துடணும்னு சொல்கிறாரு. தேவாவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து அந்த ரெஜிஸ்டர் தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு பெட்டி முழுக்க பணம், கோல்ட் பார் எல்லாமே இருக்கும். ப்ராப்பர்ட்டி யார் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு அந்த அட்ரஸ் எடுத்து அங்கே போய் விசாரித்தா அந்த பேர் ஒரு செக்யூரிட்டியோட பேர். அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் புரியுது. எம்பி சீதாராமனுடைய ப்ராப்பர்ட்டி தான் அது. செக்யூரிட்டியை பினாமியாக வச்சு அந்த லேண்டை வாங்கியிருக்காரு. அதே சமயம் தீபக் சமீராவை கன் பாயிண்டில் மிரட்டி தேவா எங்கே போயிருக்காருன்னு விசாரித்து அங்கே வந்து சேர்றாரு. போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய பழைய ஐடி கார்டை காட்டி தான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவருடைய லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. தீபக்கை பார்த்ததுமே தேவா தண்ணி டேங்க் மேலே ஏறி இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் தீபக் சாரை நம்பிடாதீங்க, அவர் கொலை பண்ணிடுவார், அவர் கெட்டவர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கன்னை எடுத்துட்டு, சிபிஐ ஆஃபீஸர்னு பொய் சொல்கிறீங்களா, உண்மையிலே நீங்கள் யாருன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க தீபக் கன்னால் அவரை ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. இதை பார்த்ததும் தேவா பயந்து போய் என்னானாலும் பரவாயில்லன்னு தண்ணி டேங்க்லேருந்து கீழே குதிக்கிறாரு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிடுவார். அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். தேவா அங்கேருந்து தப்பிச்சு சமீரா தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு போயிட்டு சமீரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, என் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, அதனால தான் என்னை கொலை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். தேவா வந்த விஷயத்த செக்யூரிட்டி நீரஜுடைய ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவங்க அங்கே வந்துடுவாங்க. அதை பார்க்குற தேவா சமீரா கிட்ட, மேடம் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்களையும் கொண்டுடுவாங்க, ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு சமீராவையும் கூட்டிட்டு அங்கேருந்து ஓடிடுவார். அதே சமயம் தீபக்குக்கு சந்தேகம் வந்து எதுக்காக இந்த 1 கோடி லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாரு. என்ன மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறவங்க கூட நிற்காத வரைக்கும் எப்பவுமே பணமும் பவரும் தான் ஜெயிக்கும்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் தேவாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் வைஃப் கிட்ட, பொண்ணையும் கூட்டிட்டு உடனே துபாய்க்கு கிளம்பிப்போ, 1 வீக்கில் நான் வந்துடுவேன், வந்த பிறகு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்வார். ஸோ தீபக்குடைய வைஃப் அவங்க பொண்ணோட கிளம்பி துபாய்க்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் நீரஜுக்கு எதிராக எல்லா ஆதாரமும் கலெக்ட் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் லாக்கரில் வச்சு பூட்டிடுவார். தேவாவுக்கும் சமீராவுக்கும் எங்கே போகிறதுனே தெரியாமல் பயந்து நடுங்கி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரருடைய பாடியை நாய் வண்டியில் ஏற்றுறதை பார்த்துட்டு தேவா அங்கே போயிட்டு, நாய் வண்டியில் ஏற்றாதீங்க, 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பைசா தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சமீரா கூட அந்த ரெஜிஸ்டார் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு சமீரா கிட்ட செக்யூரிட்டி கிட்ட ஓல்ட் மாங்குன்னு சொல்லி கீயை வாங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆளுங்க கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரருடைய டெட் பாடியை ரொம்ப கிராண்டாக அடக்கம் பண்ணுறாரு. ஸோ தேவா பணம் இருந்தால் இந்த பிச்சைக்காரங்களெல்லாம் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாம் அவருக்கு வேணும்னு டிசைட் பண்ணுறாரு. நீரஜ் தீபக் கிட்ட, உங்களுக்கு 24 ஹவர்ஸ் தான் டைம், நீங்கள் அவங்க கூட சேர்ந்துட்டு அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவன் இங்கே வந்து ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தேவா தீபக்குக்கு ஃபோன் பண்ணுறாரு. தேவா, சார் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஃபுல்லாக எனக்கு வேணும், அந்த பணத்தை வச்சு எல்லா ஊர்லேயும் இருக்கிற பிச்சைக்காரங்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு சொல்வார். அதை கேட்டுட்டு நீரஜ் இரிட்டேட் ஆகுறாரு. எனக்கு அந்த பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த பிச்சைக்காரன் மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்வார். தேவாவுக்கு தீபக் கூட இருந்தால் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும்னு புரியுது. அதனால் தீபக்கை அவருடைய லொக்கேஷன் வரவழைக்கிறாரு. தீபக்குடைய ஆளுங்கெல்லாம் தேவாவை தேடி அங்கேயும் இங்கேயும் போக தேவா தீபக்குடைய தலையில அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி வச்சிடுவாரு. தேவா தீபக் கிட்ட, சார் அந்த பணம் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்ல, அந்த பணத்தை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அது மினிஸ்டருக்கு போக வேண்டிய லஞ்ச பணம், அந்த பணத்தை நீ தொட்டா யாரும் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க, நம்ம மீடியாவை கூப்பிட்டு லைவா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அப்போ நீரஜ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்றாரு. ஆனால் சமீரா அவரை நம்பாத, கன்னை வச்சு என்னை மிரட்டினாருன்னு சொல்ல, சார் உங்களை நான் எப்படி சார் நம்புறது, குஷ்புவை காப்பாத்துங்கன்னு அவ்வளோ கெஞ்சினேனே, ஆனால் காப்பாத்தலையான்னு கேட்பாரு. தீபக், குஷ்பு பத்திரமா தாண்டா இருக்கா, யாருக்கும் தெரியாமல் அவளை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்ல, முதல்ல அவளை கண்ணில் காட்டுங்க, அப்போ தான் உங்களை நம்புவேன்னு சொல்கிறாரு. அதனால் தீபக் தேவா சமீரா கூட அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் லாக்கரில் வச்சிருக்கிற அந்த பேக்கை எடுக்கிறாரு. பேக் எடுக்க ஓடிபி தேவைப்படுங்கிறதுனால மொபைலை ஆன் பண்ணுறாரு. அதை வச்சு நீரஜுடைய ஆளுங்க அவருடைய லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீபக் குஷ்புவை ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்க வச்சிருப்பாரு. சமீரா தேவா கூட அங்கே போகிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி நீரஜுடைய ஆளுங்க அங்கே வந்துடுவாங்க. அதுக்குள்ளே தீபக் அந்த ஆதாரத்தை எல்லாம் தேவா கையில் கொடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பார். அங்கே நீரஜ் ஆளுங்களுக்கும் இவங்களுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதில் தீபக் இறந்து போயிடுவார். குஷ்புவுக்கு வயிற்றுல அடிபட்டுரும், அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுமே அவங்களும் இறந்துடுவாங்க. அந்த குழந்தையும் தூக்கிட்டு தேவாவும் சமீராவும் அங்கிருந்தும் கிளம்புறாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. தேவா தீபக்குடைய ஆஃபீஸ் கீயை எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் மினிஸ்டருக்கு செட்டில் பண்ண வச்சுருந்த பணத்தை எல்லாம் ஒரு லாரியில் ஏற்றிட்டு நேராக நீரஜ் வீட்டு வாசலுக்கு வந்து அந்த பணத்தை கொட்டிட்டு போயிடுவார். நீரஜ் வீட்டு வாசலில் அவ்வளோ பணம் கொட்டி கிடக்கிறது சென்சேஷனல் நியூஸ் ஆகி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
மினிஸ்டர் சித்தப்பா நீரஜுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆனால் நீ பண்ணுறது ஏதாவது இந்த ஆயில் ரிலேட்டடாக இருந்ததுன்னா உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. தேவா நீரஜுடைய செக்யூரிட்டி கிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதில் தீபக்குடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கும். நீரஜ் பண்ண அத்தனை அட்டூழியம் பற்றியும் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் தேவா நீரஜுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதோடைய காப்பி என்கிட்ட இருக்குது, அது உங்களுக்கு வேணும்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் பிச்சை எடுக்கணும், அப்போ தான் தருவேன்னு சொல்வார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தான் ஜெயிலுக்கு போகிறத தவிர வேற வழியே இல்லைங்கிறதுனால நீரஜும் பிச்சை எடுக்க ஒத்துக்கிட்டு பிச்சை எடுக்கவும் ஆரம்பிப்பார். அதே சமயம் அவருடைய ஆளுங்களை விட்டு தேவாவை எல்லா இடத்துலையும் தேடவும் சொல்லியிருப்பார். கண்ணை செஞ்ச நேரத்தில் தேவா நீரஜை அடித்து குப்பை கிடங்குக்கு கூட்டிகிட்டு போவார். கண்ணை விழிக்கிற நீரஜ் தேவா கிட்ட நீ சொல்கிற மாதிரியே நான் பிச்சை எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு என்னதான் வேணும், எல்லா எவிடன்ஸையும் என்கிட்ட கூடுன்னு கேட்பாரு. தேவா இந்த குழந்தையோட அம்மா குஷ்பு உயிரோட வேணும், உயிரோட கொண்டு வாங்க, உங்களுக்கு எல்லா எவிடன்ஸையும் தரேன்னு சொல்கிறாரு. நீரஜ் அது எப்படி சாத்தியம், அவள் உயிரோடு இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறா, இந்த குழந்தையை காட்டி பிச்சை தான் எடுத்திருப்பான்னு சொல்ல அதை கேட்டு தேவாவுக்கு கோவம் வருது. தேவா நீ பிச்சை எடுத்தாலாவது எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு திருந்துவேன்னு நினச்சேன், ஆனால் நீ திருந்துறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்ல நீரஜ் கோவத்தில் தேவாவை போட்டு அடித்து கொலை பண்ணவும் ட்ரை பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அவர் கழுத்தை அறுத்துறாரு. நீரஜ் அந்த இடத்துல ரத்தம் சொட்ட துடிச்சு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தேவாவும் சமீராவும் அந்த குழந்தையோட திருப்பதிக்கு வந்து சேர்றாங்க. அதோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.